அந்த கருப்பாக இருக்கிறது தான் ஜர்வா பொம்மைகள். இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் செல்லுலர் ஜெயில். அதாவது அந்தமானுக்கு வர மக்களில் மிஸ் பண்ணாத ஒரு இடம் இந்த செல்லுலர் ஜெயில். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜெயிலாக இருக்கும். இப்படி கட்டியிருந்தாங்க, அப்படி கட்டியிருந்தாங்க, இப்படி தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா. ஆனால் பார்க்க பிரமிப்பாக தான் இருக்கும். பட் நீங்கள் எதிர்பார்த்து வர அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது இல்லை. ஜெயிலில் எப்படி இருக்குமோ மிச்ச ஜெயிலில் அது மாதிரி தான் அப்படின்னு காட்டுவாங்க. லைட் அண்ட் ஷோ போடுவாங்க. அதில் நமக்கு புரியாத லாங்குவேஜில் ஒன்று ஹிந்தியில் சொல்லுவான், இல்லை இங்கிலீஷில் சொல்லுவான். அதனால் இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோடுகள்லாம் வேண்டாம். ஜெயில் ஒரு தடவை பாருங்கள், தப்பு இல்லை. ஏன்னா எப்படி இருந்தது, எப்படி கட்டினா, எப்படியெல்லாம் மக்கள் அடைச்சி வச்சாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஆனால் தயவுசெய்து இந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ பார்த்து காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதுதான் செல்லுலர் ஜெயில். அந்தமானுக்கு வரவங்க மிஸ் பண்ணாத ஒரு இடம் இது. அதேமாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கு. யாரெல்லாம் இறந்தாங்க, யாரெல்லாம் பாடுபட்டாங்க, அவங்களுடைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இதுதான் நீங்கள் பார்க்குற செல்லுலர் ஜெயில். இதுக்காக தான் அந்தமானுக்கு அத்தனை மக்கள் வர்றாங்க. இதுதான் செல்லுலர் ஜெயிலு. இதை வந்து இங்கே உட்காந்துருக்கவங்களாம் லைட் அண்ட் சவுண்ட்ஸை பார்க்குறதுக்காக உட்காந்துருக்காங்க. இது ஒரு நினைவு ஸ்தூபி. இறந்தவங்களுக்காக இதை வச்சுருந்தது ஒரு ஜோதி. இது 24 மணி நேரம் இறஞ்சிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே வந்து அங்கங்கே கைடு கூட்டிகிட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன நடந்தது, எப்படி இருந்தாங்கன்னு. அதாவது அந்த செல்லுலர் ஜெயிலில் அடைச்சிருந்தாங்க பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறவன பார்க்கவே முடியாது. இதே மாதிரி ஒரு 7-8 பிளாக் அவங்க கட்டியிருந்தாங்க. இதில் என்னென்னா, நீங்கள் வந்து எப்போவுமே கட்டாயமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்க முடியாத மாதிரி வச்சுருந்தாங்க. அது அதாவது இது மாதிரி கைடெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மாதிரி டூரிஸ்ட்டுக்கு எப்படி பண்ணாங்க, ஜெயிலில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அவன் ஹிந்தியில் சொல்லுவான், இல்லை இங்கிலீஷில் சொல்லுவான். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இவ்வளோ மக்கள் இங்கே வர்றாங்க. அதனால் செல்லுலர் ஜெயிலுக்கு வந்து அதை மிஸ் பண்ணாதீங்க. இங்கே எப்படியெல்லாம் கொடுமை தண்டனை நடந்ததுங்கிறது இப்போ நான் காட்ட. இது மாதிரி செக்கை தான் இழுக்கு வச்சாங்க. அப்புறம் தேங்காய் உருக்கி வச்சாங்க. தேங்காய் நார் இழுக்க வச்ச மிஷினு, ஆயில் மில்லு. அவங்களுக்கு வந்து கழுத்தில் இது மாதிரி ஒரு பட்டை போட்டுருவாங்க. அந்த பாட்டையை வந்து எடுக்க முடியாது. அதாவது எப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து காலில் விலங்கு மாட்டி கையில் மாட்டி இவங்களால் உட்காரவே முடியாது. இது ஒரு விதமான தண்டனை. பார்த்தீங்கன்னா இவருக்கும் என்ன வித்தியாசம்னா, அவருக்கு 2 காலுக்கு நடுவில் ஒரு கம்பி போட்டாங்க. இவருக்கு அட்லீஸ்ட் இவர் நடக்கலாம், அவர் நடக்கவே முடியாது. புரியுதுங்களா? சென்டர் கம்பி ஒன்று இருக்கா, அங்கே சென்டர் கம்பி இல்லையா, இது ஒன்று. இவரை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கலாம், ஏன்னா செயின் மாதிரி போட்டாங்க. இவர் கொஞ்சம் குறைவான குற்றங்களை செஞ்சவர். எல்லாத்துக்கும் நைட்டில் கொடுக்குற ட்ரெஸ் இதுதான், சாக் ட்ரெஸ். இதை போட்டு படுத்தா, அதாவது சூடுலேயும் இது அதிகமான சூட்டை கொண்டு வந்துடும். அதனால் அவங்க ரொம்ப கொடுமையை அனுபவிப்பாங்க. அப்புறம் ரொம்ப பண்ணுறவங்கள நம்ம ஆளுகளை வச்சு இப்படி ஒரு கொடுமையான தண்டனை கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இங்கெல்லாம் விளக்கியிருக்காங்க. செல்லுலர் ஜெயிலில் இதெல்லாம் இருக்குது. வந்து மக்கள் பாருங்கள். ஜெயிலில் தூக்கு போடுறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டக்கூடிய இடம் இது. இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. இதுதான் தூக்கு போட்ட இடம். ஒரே நேரத்தில் 3 பேர்த்து தூக்கு போடுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். டூரிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் நடந்தது, என்ன நடந்தது. இதுதான் வந்து தூக்கு போட்ட இடம். ஒரே டைமில் 3 பேருக்கு வந்து தூக்கு போட்ட இடங்கள். இதை நம்ம அவங்க பாடி அங்கேங்கிறது நம்ம கீழே பார்க்க போகிறோம். பாடியிலிருந்து எடுக்கிறது. அவங்க தூக்கு போட்டு செத்தா அவங்கள இங்கேருந்து எடுக்க போகிறாங்க. இப்போ லைட் அண்ட் சவுண்ட்ஸும் நடக்குங்க. என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு பற்றி சொல்லுவாங்க. அதுக்காக மக்கள் கூடியிருக்காங்க. அதாவது தமிழில் 100 பேர் வந்தாலும் சொல்லி அவன் சொல்லி தரமாட்டான். ஹிந்தியில் தான் சொல்லுவான். கேட்டுக்க வேண்டியதான். புரிஞ்சவன் புரிஞ்சுக்குவான், புரியாதவன் தலையாட்டிகிட்டு இருக்க வேண்டியதான். இதை எவனும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த மாதிரிலாம் மேஜரான தமிழ் மக்கள் இருக்காங்க. ஹிந்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கான் பல வருஷமாக. நானும் பல வருஷமாக பார்த்துட்டு எனக்கு இவன் என்ன சொல்கிறானே புரியல. இதுதான் வந்து ஒரு பிளாக்கு. இப்படி தான் 3 பிளாக்கு. இதில் ஒவ்வொரு ஜெயிலையும் நம்ம பார்க்க போகிறோம்.
இதை பாருங்கள், 3 ஃப்ளோரில் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டுறேன். இதுக்குள்ளே போங்க, ஒரு சின்ன ரூமு. இதுலேயே தட்டு வைக்கிற மாதிரி இடம் இருக்கா? இதில் ஒரு தட்டு கொடுத்துருவான். டாய்லெட் போகிறதுக்கு ஒன்று, சாப்பிட்றதுக்கு ஒன்று. இதில் தான் இவங்க வாழ்ந்துக்கணும். யூரின் போகிறதுக்கு ஒரு குண்டா கொடுத்துருவான். இது வந்து கைவிட்டு திறக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப கேப்பில் இதை வச்சுட்டான். இது இந்த கேப்பில் தான் திறப்பாங்க, சாத்துவாங்க. அதனால் உங்களால் வந்து கைவிட்டு திறக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், மிக கொடுமையான ஜெயில் தான் அந்தமான் செல்லுலர் ஜெயில். இதே மாதிரி வந்து 3 ஃப்ளோரு எல்லாமே ஒரு 8க்கு பாருங்கள். இதுதான் காற்று வர்றதுக்கு உண்டானது. இங்கே ஒரு லைட் போட்டு வச்சுருக்காங்க. வச்சபடி ஏதாவது பேசணும், தட்டு கொடுக்கணும், பிடிக்கணும், இந்த கேப்பில் தான் கொடுப்பாங்க. இங்கே தான் இருந்தாகணும். பல வருஷங்கள் வாழ்ந்த இடம். அந்த ஒரு புல் அரிக்கிற மாதிரி தான் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் வந்து இது மாதிரி ஜெயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க.